சாமி வாழ்க்கையில நிம்மதி இல்ல சாமி. அப்போ சம்பாரிச்சு அவர் கொண்டாந்து கொடுப்பாரு. இப்ப நான் சம்பாதிக்கிறத எடுத்துட்டு போய் சரக்கு அடிச்சு முடிச்சிடறாரு சாமி. எப்படி சரக்கு அடிக்கிறத முடிச்சிடறாரு. அது இல்லாம தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு சாமி. அது அதுக்கும் சகிச்சு இவ்வளவு நாளாம் இருந்தேன் சாமி. ஆனா இப்போ பாத்தனா கருவன் சாமி ஏதாவது பண்ணிக்கிற எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவரா தானா படுத்து உருளணும் பெறணும் வைத்தியம் முடிச்ச போடணும் ஒடியாரணும். எனக்கு ஏதோ பண்ணாங்க என்ன நடக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் மாறிக்கிச்சு சாமி. இருப்பாரா இருக்க மாட்டார். அதாவது சரக்கு அடிச்சிருந்தாலும் என் கணவரை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆகாது சாமி. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க முடியல சாமி. பயமா இருக்குது. எங்களை விட்டு போயிடுவாரோ அப்படிங்கிறது பயமா இருக்குது. நான் எந்த கோயிலுக்கும் ஆலயத்துக்கும் அவளை சீக்கிரம் போக மாட்டேன் சாமி. ஏன்னா போக மாட்டேன்னா சாமி பிடிக்கலன்னுங்கிறது கிடையாது. வேலைக்கு அன்றாட போனாதான் சாமி என் வீட்டுல ஒலை எப்படி சாபா. அதனால தான் சாமி நான் போகலாம் இல்லையா. அப்படியே இருந்து இந்த கட்டத்தை பார்க்க முடியாத சரி பேர் போய் பார்ப்போம் அப்படின்னு தான் என்னோட ஆலயத்துக்கு முடிச்சு சொல்றேன் இல்லையா. சரி இரு உன் வீட்டை பார்த்துக்கலாம். வீட்டில் சேவன கொளார் இருக்கணும் சரிதா. சேவன கொளாரோட மருந்து குடிச்சு சூசைட் பண்ணி இறந்தவங்க ஒருத்தர் சரிதா. சரக்கு அடிக்கிற பாட்டி தான் ஆகணும் புரியுதா. அங்கிருந்து இறந்து தூக்கி வந்துடணும் சொல்றான் தெரியுமா. இறந்து தூக்கிட்டு வந்து அவன் பிடிச்சிக்கிட்டு சில இது பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல வீட்டு சேவன கொளார் தான் இது பண்றாரு. கடவுள்லாம் அதே டைப் தான். அது ரொம்ப முத்தி போச்சு. அதனால இதாக இருக்கிறேன் புரியுதா. சரி எந்த பிரச்சனையும் இல்லாம நான் சரி பண்ணி கொடுக்குறேன் சரியா. இந்த சுருட்டை சனி மூலையில வீட்டுல சனி மூலையில புரியுதா. விதைக்க முடியுமா. சரி விதைக்க முடிஞ்சா பெதை இல்லைன்னா சனி மூலையில ஒரு மஞ்சள் துணியில இதை கட்டி புரியுதா. கட்டிட்டு உன் கணவர் எப்படி இருக்கிறாரு பார் புரியுதா. சரி பண்ணி கொடுக்குறேன் சரியா. இந்த கருப்பு ஆபத்துக்கு துணையா இருப்பான். உன்னை கைவிட மாட்டான்.